வாய் இருக்குல்ல ஊருக்கே சொல்லி கொடுப்பான். அது தப்பு. நம்ம தான் பெரிய ஆள் நினைக்கிறது. மலை மலக்கும் கண்ணாடி சொட்டதலையா ஜேசிபி டிரைவர் அன்பனார் அவர்கள் நாடக கலைஞர்களுடைய பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு நாடக கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே சவக்க சவக்க வெத்தல போட்டு மனசமில்லரியே சோக்கு சுந்தரி சவக்க சவக்க வெத்தல போட்டு மனசக்கில்லரியே பாதி கட்டு அப்பா உங்கள்ட்ட வரேன் தம்பி. யூடியூப் எடுக்க ஒரு எல்லா பிள்ளைகளும் அடங்கிருச்சுங்க. யூடியூப் போடவும் ரொம்ப வாயை மூடிட்டா. அப்படியேப்பா இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. யாரு சொன்னது? ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் இல்லை, ஒரு மரியாதை தான். இந்த ஊர்ல இப்படித்தான் பேசணும், இந்த ஊர்ல இதுதான் பண்ணணும், யூடியூப் போனா இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் இருக்கணும். பட்டி போக மாட்டா. கமெண்ட்லாம் வந்துட்டு போகுது. 10 வாய் இருந்தாலும் 3 வாய் சொல்லத்தாங்க செய்யும். பரவ தம்பி. காதல் வை போகுமே தள்ளி விட்டு போயிரு. அப்புறம் விக்கி வரமா? என்ன பிரச்சனை? எல்லாம் அப்படித்தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? உள்ள கேட்கும் போதே எனக்கு தெரியும். அடிமானே மரகதமே
தம்பி அண்ணன் சொல்லலாம்டா. உன்னை மட்டும் சொன்னா எனக்கு அப்படித்தான் வருது எனக்கு. ஏன் நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இல்ல தம்பிங்கிற அளவுக்கு நீ பண்ற மாதிரி. உங்களுக்கு நல்லதா பண்ணிருக்கீங்களா தவிர கெட்டது பண்ணது இல்ல. வீட்ல வந்து பேக் ஏத்தி வண்டில ஏத்த. இது யாரா உன்னை இப்ப கேட்டது இப்ப? நீ பாத்தியா? முந்தான நான் தான் வீட்டுக்கு வந்தேன். பாவப்பட்ட பூச்சிங்க பாரு இருக்கு. போன வருஷம் ஃபுல்லா நான் தான் தூக்குறது ஏத்துறது எல்லாமே. பரவ தம்பி. வரணும் முடிவாயி போச்சு கேட்டா வருவீங்க. இங்க நாடத்துக்கு கேட்டுதான் வரணும். காலையில நீ கேட்காம எங்கேயோ தொலை உன்னை யாரு கேட்டா? ஊரா போற நாங்க கேக்குறோமா உன்னைய? மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சி கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணில் மாமா. ஏன்டா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிற? நல்லா இருக்குது. தம்பி தானே சொன்னா. அது என்ன மாமானுக்கு புரிய? இது பாட்டு. மாமானுக்கு கூப்பிட்டா உங்களை கூப்பிடுறதா அர்த்தமா? அப்புறம் உங்க மாமா நீ கூப்பிடுறீங்களா? வெளுத்துப்பட வெளுத்து. நான் என்னைக்குமே உனக்கு அக்கா தான். மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சி கணக்கு பண்ணு கண்ணி பொண்ணில் மாமா. ஆசிரித்து பயக்கும் சின்ன பொண்ணு உனக்கு எனக்கு எப்படி புரியுது மாமா? சரி. என்ன எதுன்னு கேட்காதனாலதான் எல்லாம் துளு விட்டு போயிருக்காங்க பாத்துக்க. காலையில பேசிக்கிறேன் உன்னை அடி வெளுக்கல. மணக்கு மல்லிகை மஞ்சள் விரிச்சி கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணு இருக்கு மாமா. என்னப்பா அதுக்கு என்ன பண்றது? எல்லாமே ஐயாமியா ஒரிஜினல். நீ ஒன்றும் வருத்தப்படாத. என்னப்பா பூதி மசையா பார்த்தா அதனால அந்த பூதிக்காளி சொன்னதுனால சொன்னல பூதிக்காளி சத்தனத்தை கம்மியா வை மண்டைய உடச்சிடுவேன். இவன் வேற வந்துட்டானே பின்னாடி. இப்ப யாரு முதல்ல கூப்பிட்டது? அப்பா தானே கேட்டது. உங்களுக்காக வாய முடிட்டு இருந்தாதான் நீ வாடா இன்னைக்கு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா. கட்டபொம்மை விருத்து தானே போட்டீங்க? சரி சரி சரி. தங்கையார்க்கு புத்தி சொல்ல அனடந்தான் பொன்னாண்டவன். தங்கையார்க்கு புத்தி சொல்லி அப்புறம் இதுவும் இல்லையா? ஓஹோ சரி வா வா. இப்ப நீ போட்ட ராகம் என்ன ராகம்? குடிகார ராகமா? சரி வா வா. அரனே ஆயா ஆயா வாப்பா குடிகார பையலே. ஏய் என்ன வண்டி இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கா? என்னடா உனக்கு என்ன பண்ண போற? வாந்தியெல்லாம் வீட்டுல எடுக்கணும், இங்க பொது இடத்துல எடுக்க கூடாது. என்ன தக்காளி செடியா? இங்க வா எங்களுத புடி வா. கைகாலப்பா புடிச்சுடனே புடிச்சு வைனே. தண்ணி போட்டிருக்கேன் வீட்டுல ஆள் தேடுவாங்க. நான் என்ன ஜேசிபி டிரைவரா? ஏனே ரெண்டையும் கையில கொடுத்து ஆட்ட சொல்லிட்டு போறேன். நீ கீழே விழுந்துரும் சொல்லி தான் பிடிக்க வச்சிருக்கோம். கிடையாது. அப்பதான் ஏன் தெரியுமா மைக்க பிடிச்சேன்? ஏன் மைக்கு கீழே விழுந்துரும். ஏய் நீ கீழே விழுந்துருவ குடியாரா பையலே. யாரு குடியாரன்? நீதே. அப்படி சொல்லாதியா? சரி மது பிரியர்கள். ஓஹோ மது அப்படி சொல்லு. வணக்கம். வணக்கம். நான் 4 பேரும் சாப்பிட வந்தீங்களா? ஆமாண்ணே இலை போட்டு சாப்பாடுலாம் வந்திருக்கோம். இது என்ன டேபிள் போட்டு உட்காந்துருக்கீங்க? அண்ணே நாங்கெல்லாம் நாடகக்காரங்கண்ணே. அடே நீங்க நாடகக்காரங்களா? ஆமா. நான் உங்களை
பாத்திருக்கேன். எங்கண்ணே எப்பனே? அட இந்த நாடகக்காரங்கன்னா 10 மணிக்கு பாடுதான் வாடிச்சு விட்டுட்டு ஐயோ அம்மா ஏ அண்ணே, அது டிடி சங்கரதாசாமி வேண்டி பாடுறது. தங்கராசா? தங்கராசு இல்ல, தேவி கலைவாணிய வேண்டி பாடுறது. ஐயோ தேவி வந்து சரவண பொண்டாட்டி, கலைவாணி செட்டிப்புட்டியார் பொண்டாட்டி. இன்னும் வரவு சொல்ல வச்சிருக்கியா நீ? நீ தானப்பா அவங்கள சாமி கும்பிட்டு தான் நாங்க நாடகமே ஆரம்பிப்போம். அப்படியா? ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க நாடகத்தான் வந்திருக்கிறோம். ஏன் நான் என்ன எழுச்ச வேணா? அத நாங்க சொல்லி தெரியணுமா? ஏன் நாடகம்னா பப்புன்னு வரணும், டான்ஸ் வரணும் ஒருத்தரீங்க. ஏ உள்ள இருக்கேன் பாரு பப்புனு கரப்ப. டேய் வெளிய வாடா டேய் குமரேசா. டேய் குமரேசா வெளிய வாடா டேய். என்ன தார் ரோட்டுக்கு பிறந்தவனே வெளிய வாடா டேய். ஏய் வேகத்தடிக்கு பிறந்தவனே வெளிய என்ன வாடா. கடலை முட்டைக்கு பிறந்தவனே வெளிய வாடா டேய். ஏய் விருந்தாளிக்கு பிறந்தவனே வெளிய என்ன வாடா. சிக்கன் ரைஸ் பிறந்தவனே வெளிய வாடா டேய். ஏய் நூடுல்ஸ்க்கு பிறந்தவனே வெளிய வாடா. என்ன பழைய சோத்துக்கு பிறந்தவனே வெளிய வாடா டேய். அட ஓட்டகாசு முண்டை வெளிய வாடா. ஏய் என்ன முக்குலால வர மாட்டியா? ஏன் இப்பொழுதுக்கு நீதான் பப்புனு. நீதான் பப்புனு புது படமா? ஏய் நீதான் பப்புனு இங்க நாடகத்துக்கு. நானா? ஆமா, அப்பயே குடிகார பப்புன போடான்னு சொன்ன விக்கியன்ட்ட கேக்குறாரு அவரு. நான் தான் பப்புனா? ஆமா. ஏய் குடிக்கிற பப்புன போட்டா நாடகம் விளங்குமா? எப்படி வழங்க? குடிக்கிறது தவறு. ஆ தவறு செஞ்சா என்ன செய்யணும்? மன்னத்துன்னு விக்கிட்டு சாவ அட சொல்ற. மன்னிப்பு கேட்கணும்னே. மன்னிப்பு கேட்கணும். ஆமா, இப்படி கேட்டா பத்தாது. எல்லாம் உட்கார்ந்து வரி போட்டு அவங்க தான பாக்குறாங்க. ஆமா. கீழே போய் எல்லாத்தோட காலை புடிச்சு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி வேண்டிட்டு வா. எல்லாத்து காலையும் விழுந்துருச்சுன்னா 1 மாசம் ஆயிருமே. சரி வேண்டாம், நீ பொதுவா மேடையில கேளு. பொது மேடையிலேயே இங்க இருந்தே. ஆமா கேட்டுருவோம். ஆண் பார்ந்த பொரிகடலை, பொட்டுக்கடலை, சுண்டல், பட்டாணி. என்கிட்ட பீஜில் சுண்டல் வத்தாள் போல இருக்குது. அண்ணே பெரியோர்களே தெளிவா சொல்லு. சரி. ஆண் பார்ந்த பெரியோர்களே, அப்படி தெளிவா சொல்லு. தாய்மார்களே, அது தாய்மார்களே. என்ன நாங்க எல்லாம் வெளியே போயிட்டோம்னே கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வாங்க எங்களை. ஹலோ மாத்தி விடுங்க. இப்படியே கத்துனா அப்புறம் இன்னைக்கு மட்டும்தான் நாடகம் ஆடுவோம். மாத்தி விட்டு சரி. சிவா அண்ணே இது வேண்டாம், நல்லா இல்ல, வேற மாதிரி கேப்ப. சரி. அன்பார்ந்த தாய்மார்களே, அது தாய்மார்களேனே. ஐயோ கெட்ட வார்த்தை பேசுற. எது கெட்ட வார்த்தை? அது கெட்ட வார்த்தை இல்லையா? எப்படிதான் கெட்ட வார்த்தை? வேண்டாம், நீ சொன்னதை வேண்டாம், நான் சொன்னதை வேண்டாம். அன்பார்ந்த தாய் குளங்களே, தேனி பெரிய குளம், வெள்ளியான குளம், அப்புறம் அது இல்லையா மரியாதைக்குரிய வார்த்தை. ஓஹோ, நான் கொஞ்சோண்டு குடிச்சுட்டு குடிச்சிட்டேன்னு சொல்லுனே. கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன். ஆனா எவ்வளவு குடிச்சாலும் நாடகத்தை கிடக்க மாட்டேன். அப்புறம் நாடகம் சிறப்பா இருக்கும். சரி, சிறப்பா இருக்கணும்னா அப்படி தூங்குற ஒரு 4 மணிக்கு எழுப்பிவிடும். நாடகத்தை யார் ஓட்டுறது? நீ ஓட்டு. நான் எப்படி ஓட்டுவேன்? நான் தட்டன்னு ஓட்டு. இதுல டவுன் பஸ் தடன்னு ஓட்டுறதுக்கு திட்டுன்னு ஓட்டு. ஜென்சிட்டா. ஆனா 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்பு. எந்திரிக்குமானே? என்னைய டூ லேட். ஓஹோ, கொரோனாவுல கொத்திட்டு போய் பல வருஷம் ஆச்சு. சரி சரி சரி. 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்பு. படு. அதுக்கு எழுப்பாத. சரி சரி. சப்பரம் வர்றதுக்கு கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்கண்ணே. சப்பரம் அண்ணே போட்டு மிதிமா. மேடா இருக்குதா? ஒருவேளை மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்களோ? நான் சப்பாரா வருவதனால கொஞ்சம் வழி விடுங்கலாம். சாமி வரனால கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வரமா நின்னுங்கலாம்.